இவங்க என்ன சொல்றாங்க, இடுக்கில இருந்து நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. கொடுக்கவே முடியாது. நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. சரி அவங்க டேம்ல இருந்து கொடுக்குறேன் தானே சொல்றாங்கன்ட்டு, ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா, இது வந்து எப்படின்னா இந்த மலை இப்படி இந்த பக்கம் 3 டைமென்ஷன்ல யோசிங்க. மலை இப்படி இருக்கு, இங்க வந்து முல்லை பெரியார் டேம் இருக்கு. இந்த முல்லை பெரியார் டேமுக்கும் தமிழ்நாடு கீழே இருக்கு, இந்த பக்கம் கேரளா அந்த பக்கம் இருக்கு. இந்த நடுவுல ஒரு மலை இருக்கா, இங்க டேம் இருக்கா, இந்த ஆறை இங்க தடுத்து இங்க உள்ள ஒரு டனல் கட்டுறாங்க. ஒரு இந்த மலைக்கு உள்ள ஒரு ஓட்டை போட்டு டனல் கட்டி அங்க இருந்து வந்து தண்ணியை கொடுக்குறாங்க. இப்ப இந்த டனல்லாம் இன்னைக்கு இருக்கிற இதுல எல்லாம் நம்மளால கட்டவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த காலகட்டத்துல ரொம்ப ஹியூமன் ஒர்க் ஃபோர்ஸை போட்டு பெரிய அளவுல வெள்ளக்காரன் வந்து போட்டு கட்டி கொடுத்துரு. அன்னைக்கு இருக்கிற லேபர் எல்லாம் இன்னைக்கு கிடைக்க மாட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க மக்கள் அடிமை மாதிரி எல்லாம் வேலை பார்க்க முடியாது. அன்னைக்கு மக்கள் அடிமையா தான் இருந்தாங்க. அடிமையா வேலை பார்த்தா அந்த ஓட்டையை போட்டு ஒரு டனல், அது எத்தனை பேர் செத்தாங்களோ காட்டுக்குள்ள டனல் போடுறப்ப அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த டனல்ல போட்டு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த முல்லை பெரியார் டேம் நீங்க இடிச்சிட்டீங்கன்னு வைங்க, இந்த மலையோட அந்த அகலம் இருக்குல்ல, அது அதிகரிச்சுட்டே இருக்கும். 3 டைமென்ஷன்ல நீங்க பார்க்கும்போது அகலம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இடுக்கி அந்த பக்கம் இருக்கு. இடுக்கி டேம்ல இருந்து நீங்க தண்ணியை எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க டனல் போட்டு கொண்டு கொடுப்பீங்க மலையை உடைச்சு? அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல.